குழந்தை வரம் கேட்டு கோயில் கோயிலாக பிச்சை எடுக்கும் இதே சமுதாயத்தில், இதே உலகத்தில் தான் இது போன்ற அரக்கிகளும் இருக்கிறார்கள் என்பதை கண்டு வெட்கப்படுகிறோம். ஏறத்தாழ 2-3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது நாம் பதிவு போட்டு. முடியவில்லை, கொஞ்சம் கூட முடியல என்னால். அதுல இருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. ஏன்னா சும்மா கத்துவாங்க, மற்றபடி மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். பேசிட்டு இருந்தானே போயிட்டு உடனே ஐயோ இப்படி பேசிட்டேமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற ஆள் தான் நான். என்னால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியல. இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி அந்த குழந்தையுடைய வீடியோ வரும்பொழுது அது இந்த பூமியில் அப்படின்னா அது வாழ தகுதி இல்லாத பல பேர் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறான். ஆனால் 1.5 வயசில், அது இன்னும் சொல்ல போனோம்னா அது 1.5 வயது வரையுமே எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிற ஒரு காணொலியில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது மனசில் அவ்வளோ ஏக்கம், ஒரு மாதிரி அது பார்வையே கொல்லுது ஒரு மாதிரி. அது உண்மையிலேயே அது ஜீர்ணிக்கவே முடியல. கஷ்டம் உண்மையிலே. அதில் என்ன எப்படி நான் கடந்து வர போகிறேன்னு தெரியல. என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்களும் கடந்து வர முடியாமல் தவிக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியலை. தயவு கூர்ந்து அறிவார்ந்த தாய்மார்களே, தமிழ் சமூக மக்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு உங்கள் குழந்தை, அதாவது கணவனை இழந்து நீங்கள் குழந்தையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்க, ஏகப்பட்ட பேர் இங்கே குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை அந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு இங்கே பல பேர் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பல ஆசிரமங்களும் இருக்குது, குழந்தைகள் காப்பகமும் இருக்குது. உங்களால் முடியல, உங்களுக்கு இந்த மாதிரி காம இச்சைக்கு நீங்கள் அதுதான் வேணும் அப்படின்னாக்கா, தயவு கூர்ந்து அந்த குழந்தைய எதுவுமே செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் நீங்கள் விட்டிங்கன்னா வேறு யாராவது அதை தத்தெடுத்து வளர்க்கலாம். அப்படி இல்லைனாக்க அந்த ஆசிரமமே அதை வளர்த்து பெரிய ஆளாக்கி ஏதோ இந்த சமுதாயத்தில் பிறந்து விட்டோம், அது ஏதோ ஒரு சாதனையை கண்டிப்பாக செய்யும். தயவு கூர்ந்து இது போன்ற ஒரு செயல் நீங்கள் உங்கள் மனசில் கூட நினச்சிடாதீங்க. இது என்னன்னா, குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட பேர் என்னை போல மனவேதனையில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்க மாட்டாங்க. நான் எப்போ மீண்டு வர போகிறேன்னு தெரில. உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான்.